மிஸ்டர் ரேடிஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப 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 பெரிய இன்செக்யூரான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் மார்க்ஸ். அது வயிற்றுல இருக்கட்டும், இல்லை வந்துட்டு கைக்கு நடுவில் இருக்கட்டும், அண்டர் ஆர்ம் ரீஜனாக இருக்கட்டும், ஷோல்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல ஸ்ட்ரெச் மார்க்ஸ் அப்படின்றது மென்னுக்கும் சரி விமென்க்கும் சரி இது காமனான ஒரு ப்ராப்ளம். நிறைய பேர் வந்துட்டு பசங்க வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணினதுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதா இருக்கட்டும். பெண்கள் அதே மாதிரி வயிறுல வந்து சாரி கட்டும் போது எனக்கு வந்துட்டு ஆப்வியஸா தெரியுது, இல்ல எனக்கு ஷார்ட் ஸ்லீவ் போட முடியல அப்படின்றது. இந்த மாதிரி நேரங்கள்ல வந்துட்டு இந்த மாதிரி இஷ்யூஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய இன்செக்யூரான ஒரு ப்ராப்ளமாவே இருக்கு. ஸோ இது வர்றதுக்கான காரணம்னு பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்கின் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு விரிவா இருந்த ஒரு ஸ்கின் மறுபடியும் சுருங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஸ்கின் வந்துட்டு ஒரு மார்க் தழும்போன்னு விட்டுட்டு போறது தான் இந்த ஸ்ட்ரெச் மார்க் அப்படின்றது. ஸோ இப்போ நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது மேக் ஷோர் யூ மாய்ஸ்சரைஸ் யுவர் ஸ்கின் ப்ராப்பர்லி. ஸோ நீங்க டெய்லி வந்துட்டு ப்ராப்பரா நைட்டு வந்துட்டு ஏதாவது ஒரு ஆயில் வச்சு நீங்க உங்க வயிறு, கை, இந்த இடத்துலலாம் வந்துட்டு நல்ல ஆயில் வச்சு மசாஜ் பண்ணுங்க டெய்லியுமே. அப்ப என்ன ஆகும்னா அந்த ஸ்கின்னுக்கு தேவையான ஈரத்தன்மை கிடைக்கும். ஸோ ரொம்ப அந்த ஸ்கின் வந்துட்டு ட்ரை ஆகாது. ஸோ அந்த ஸ்ட்ரெச் மார்க் அப்படின்ற ப்ராப்ளம் அதிகமா வராம உங்களால ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ வந்துருச்சு டாக்டர், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் ட்ரீட்மெண்ட்டாக நீங்கள் ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணினாதான். அதாவது இப்போ ஒரு ஸ்கின் வந்துட்டு ஆல்ரெடி அந்த இடத்துல ஒரு தழும்பு விட்டுருச்சு. ஸோ அப்போ அது வந்துட்டு புதுசாக வந்த ஒரு தழும்பு கிடையாது. இட் இஸ் அ லாங் ஸ்டேயிங் ஒன். ஸோ அந்த இடம் எந்த ஒரு விஷயமுமே ஆயின்மெண்ட் வேலை செய்யணும் அந்த இடத்துல அப்படின்னா அது புதுசா அடிப்பட்ட இடமாவோ இல்லை புது தழும்பா இருந்தா மட்டுமே நம்மளால வந்துட்டு ஆயின்மெண்ட் மூலியமா சரி பண்ண முடியும். ஸோ அப்ப உங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க் இருக்கு அப்படின்னா அது பல நாள் ஆன ஒண்ணு. ஸோ நீங்க வெறும் ஆயின்மெண்ட் தடவுறீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு ரிசல்ட் வந்துட்டு கொடுக்காது பெருசா. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 செஷனாவது நீங்க போய் டாக்டர் கிட்ட அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த ஸ்கின் வந்துட்டு ஃப்ரெஷ் ஊண்டா ஆயிடும். ஸோ அப்போ நீங்க ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லாவே இருக்கும். ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா MNRFன்னு சொல்லுவோம். ஸோ ரேடியோ ஃப்ரீக்வன்சி வச்சு நீட்லிங் பண்ற ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் வந்துட்டு PRPன்னு சொல்லுவோம், மைக்ரோ நீட்லிங். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் வந்துட்டு ஸ்ட்ரெச் மார்க் வந்து பெட்டர் ஆகுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி கெமிக்கல் பீல்ஸும் ஹெல்ப் பண்ணும், லேசர்ஸும் ஹெல்ப் பண்ணும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க 1 or 2 செஷன் மைக்ரோ நீட்லிங் இல்லைன்னா MNRF ட்ரீட்மெண்ட் போய் டாக்டர் கிட்ட பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் சொல்ற ஹோம் கேரையும் அவங்க கொடுக்குற ஆயின்மெண்ட்ஸ், சிலிகான் பேஸ்ட் ஆயின்மெண்ட்ஸும் ஃபாலோ பண்றீங்க. அதே மாதிரி இந்த கான்ட்ராக்ட் டியூபெக்ஸ், மெடர்மா, இந்த மாதிரி தழும்பு போற ஆயின்மெண்ட்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுலயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களோட ஸ்ட்ரெச் மார்க்குக்கு. ஸோ ஸ்ட்ரெச் மார்க் இருக்கு அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது ஹோம் கேரா அதுக்கு ப்ராப்பரா ஆயில் ஆர் மாய்ஸ்சரைசர் டெய்லி அப்ளை பண்றது. ட்ரீட்மெண்ட்டா போய் பண்றீங்க அப்படின்னா மைக்ரோ நீட்லிங், MNRF ட்ரீட்மெண்ட் மாதிரி நீங்க எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க ஹோம் கேரா ஆயின்மெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுன்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் என்ன டாபிக் வேணும்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.